அனைவருக்கும் வணக்கம். இன்று என்ன பார்க்க போகிறோம் என்றால், கார்த்திகை தீபத்தன்று எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம் வாங்க. கார்த்திகை மாதம் என்றாலே விளக்கிடும் மாதம் என்ற பெயர் உண்டு. விளக்கு ஏற்றி இறைவனை வழிபடக்கூடிய மாதம் இது. கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் விளக்கேற்றி வழிபடலாம். அப்படி முடியாதவர்கள், வாய்ப்பில்லாதவர்கள் குறைந்தபட்சம் 3 நாட்களாவது வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் அவசியம். நாளை திருக்கார்த்திகை தீபத் திருநாள் வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. விளக்கு ஏற்றும்போது வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதில் எப்போதுமே ஒரு விதமான சந்தேகம் இருக்கும். அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு விளக்கு ஏற்றுவார்கள். ஒரு சிலர் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றுவார்கள். எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும், எங்கு ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வகையில் முதலில் வீட்டு முற்றத்தில் 4 விளக்குகள் ஏற்ற வேண்டும். சமையல் கூடத்தில் 1 விளக்கு ஏற்ற வேண்டும். நடையில் 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். வீட்டின் பின்புறம் 4 விளக்குகள் ஏற்ற வேண்டும். திண்ணையில் 4 விளக்குகள் ஏற்ற வேண்டும். மாட குழியில் 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். நிலைப்படிக்கு 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். சாமி படத்துக்கு கீழே 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். வெளியே யம தீபம் 1 விளக்கு ஏற்ற வேண்டும். திருக்கோலம் இட்ட இடத்தில் 5 விளக்கு ஏற்ற வேண்டும். மொத்தம் 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும். இது என்ன கணக்கு 27 என்று உங்களுக்கு யோசனையாக இருக்கிறதா? அதை சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக பாருங்கள். இந்த 27 என்ற எண் 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது. 27 வைக்க முடியாதவர்கள் குறைந்தது 9 விளக்குகள் கட்டாயம் ஏற்ற வேண்டும். வீடு முழுவதும் ஏற்ற முடியாவிட்டாலும் நிலைவாசல் மற்றும் பூஜை அறையில் கண்டிப்பாக 2 விளக்குகளாவது ஏற்ற வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பகிருங்கள்.